டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டியர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் அப்படின்னாலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது ரொம்ப டஃப்பான குரூஷியலான ஜாப் கூட. மாதா பிதா குரு தெய்வம், நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம் இல்லையா. அம்மாவுக்கு ஒரு குழந்தை மேலே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அம்மா அப்பாவுக்கு அடுத்தது நம்ம தான். அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை தான், ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம மோர் தென் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸுக்கு போனோம் அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம மீட் பண்ணுவோம். அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களோட இம்பேக்ட், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டீச்சராக இருக்கிறவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக லீட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்தால் தான் குழந்தைங்க அங்கே குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்ல முடியும் இல்லையா. டீச்சர் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது பலவிதமான ட்ரைனிங் நமக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்களோட சைக்காலஜி தெரியணும், அவங்களை இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு தனித்தனியாக குழந்தைங்களை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு நம்ம நல்ல சப்ஜெக்ட் நாலேஜோட போகணும், நல்ல ப்ரிப்பரேஷனோட போகணும். ப்ரிப்பரேஷனோட உள்ள கிளாஸுக்கு போனால் தான் கிளாஸ் ரூம் அலைவாக இருக்கும். ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம கிளாஸ் இருக்கணும், ஆனாலும் கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். குழந்தைங்களை கேள்வி கேட்க நிறைய அலோவ் பண்ணணும். குழந்தைங்களை கேள்வி கேட்க அலோவ் பண்ணால் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ கேள்வி கேட்க அலோவ் பண்ணணும், நம்ம பதிலாக இருக்கணும். நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிறத விட அவங்கள நிறைய கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் தான் அவங்களுக்கு அந்த இன்க்யூஸ்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கிற சப்ஜெக்டில் அவங்கள நிறைய கொஸ்டின் கேட்க விடணும். நிறைய நம்ம லேர்ன், அவங்கள நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அவங்கள லேர்ன் பண்ண நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன், கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எதுவுமே டீச் பண்ண வேண்டாம். நம்ம டீச்சராக அங்கே இருக்கவே தேவையில்லை. நம்ம ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் போதும். அவங்களோட லேர்னிங் ப்ராசஸை நம்ம இன்டியூஸ் பண்ணால் போதும், மோட்டிவேட் பண்ணால் போதும், அவங்களே படிச்சுப்பாங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி பாடம் நடத்த யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கூகுள் ஆன்சர் பண்ண நிறைய கூகுள் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ க்ரியேட்டிவிட்டி, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிறதுனால க்ரியேட்டிவிட்டி, அந்த 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 சிந்திக்கிற விஷயமே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இந்த லிட்ரேச்சர் அது மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் இருக்குது. சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகுது, பட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதையெல்லாம் தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா? ஏன்னா நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இந்த சொசைட்டிக்கு. நம்ம சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம செய்கிற ஆக்ஷன், இன்ஆக்ஷன்ஸ், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடந்து போகிறதுலேருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே குழந்தைங்க கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அது லைஃப்பில் அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு இதை தாண்டி, நம்ம இதெல்லாம் தாண்டி கிளாஸ் ரூம் கண்ட்ரோல், இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி, நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக நம்ம உருவாக்கணும். கான்ஃபிடென்ட் சிட்டிசனாக உருவாக்கணும். கான்ஃபிடென்ட் சிட்டிசனாக, நல்ல ஓப்பன் மைண்டடாக இருக்க குழந்தைங்களா. ப்ராட் மைண்டு வேறு, ஓப்பன் மைண்டு வேறு. ப்ராடாக இருக்கிறது ஓகே, பட் ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தோட நல்ல கான்ஃபிடென்ட்டான சிட்டிசனை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக எப்படியும் பொழைச்சிப்பாங்க. அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஸ்கில்ஸை வச்சு அவங்க நல்லா லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும்தான் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. படிக்காதவங்களுக்கு கூட கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட்டிக்குள்ள அவங்கள அடைச்சி வச்சு நம்ம ஸ்கூல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு, அப்புறம் பேரண்ட்டு கூடயே இருக்காங்க. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுறது, வெளியில் போகிறது, நல்லது கெட்டதை பார்க்குறது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து நல்லா பேசுகிறது, வீட்டுக்கு வரவங்கள நல்லா ரிசீவ் பண்ணுறது, இது மாதிரி கல்ச்சர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம டீச் பண்ணுறதை விட நிறைய பேசணும். யூ ஹேவ் டு ஸ்பீக் எ லாட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பர்பஸே அதுதான். நம்ம லைஃபோட பர்பஸே நம்ம டீச்சராக இருக்காது. நம்ம எந்த ரோட்டில், எந்த மூலையில், எங்கே போனாலும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் மேம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, டீச்சர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. நமக்கு அவங்கள அடையாளம் தெரியாது, அவங்களுக்கு நம்மளை நல்லாவே அடையாளம் தெரியும். நம்மளோட அப்துல் கலாம் அவர் டீச்சராக இருக்கிறது தான் ரொம்ப பெருமையாக நினச்சாரு. அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணனும் டீச்சராக இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். ஸோ பி த கிரேட் டீச்சர். ஆல் தி பெஸ்ட்.